குணா நோ. ஏய் என்ன உன் புருஷன் தானே நானே? எவனா இருந்தாலும் சரி, என் புருஷனாவே இருந்தாலும் சரி, நோ மீன்ஸ் நோ தான். ஓஹோ பாத்து அவட. A few minutes later. ஏய் திருடா எங்கயா துட்டு கொட்டியா? உன்னதான் என் பஸ்ல இருந்து எனக்கு தெரியாம காசு எடுக்கிறா? நான் தானே எடுக்கிறேன், நான் பொண்டாட்டி தானே, நான் எடுத்தா என்ன உனக்கு? பொண்டாட்டியா இருந்தாலும் சரி எவ்வளவு இருந்தாலும் சரி, எனக்கு தெரியாம என் பஸ்ல இருந்து காசு எடுத்தா திருட்டு தான். குறி பஸ்ஸ. ஆஹா, காலையில் நடந்த விஷயத்துக்கு தான் நம்மளை பழி வாங்குறான்னு நினைக்கிறேன். அப்படியே பல்ட்டி அடிச்சிட வேண்டியதான். என்ன கைய பிடிக்கிறா? குடி கையா. பஸ்ல இருந்து எவ்வளவு வேணா எடுத்துக்கோ, பஸ் வேணாலும் எடுத்துக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? தாலிதான் எனக்கு இப்போ ரொம்ப தான் அடிக்கிது. இப்படி போட்டு சொரிவோம். என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சு பாருமா? என்னாச்சு? உங்க பையன் சிலம்பாட்ட சிம்பு ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. போமா சீக்கிரம். என்னன்னு தெரியல உனக்கு? ஆமா, தலை மேல என்ன ஏர்பேண்ட் போட்ட மாதிரி இருக்குது. இப்ப பாரு, சரியாயிடும் பாரு. 1 2 3 மா கிளம்புமா. பாரு என்னமாச்சு எனக்கு? இல்லையா? என்னாச்சு எனக்கு? அது ஒண்ணும் இல்லடா, சிம்பிள் காலி ஏர்பேண்ட்ரா. டிவி பார்க்கலாமா? ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும். நத்தனவே சொல்லுங்க. நீயாரே சாம்பாருக்கு மஞ்சத்தூள் போடுறதா இல்ல மிளகாத்தூள் போடுறதா? சோ போய் எங்க அண்ணன் கட்டிட்டு ஒண்ணும் இல்ல, இங்க வாங்க. இந்தாங்க இதை போடு. சாப்பிடாச்சா? போனு 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 சாப்பிட. நல்லா இருக்கா? நான் தான் வச்சேன். அறிவு இருக்கா? இல்ல, உன் தங்கச்சி தான் வச்சது. அவளுக்கும் அறிவு இருக்கா? அவளே கூப்பிட்டு கோபி பாடி என்ன சும்மா கத்திட்டு? நீதான் சாம்பார் வச்சு. ஆமா, கட்டிட்டு வந்திருக்கீங்க பாருங்க. சாம்பார் கூட வைக்க தெரியல. மஞ்சள் தூள் போட்டா மிளகாத்தூள் போட்டேன். அப்படி மேடம் என்ன தூள் போட்டீங்க? சாம்பார் தூள். பைத்தியக்காரச்சி பூஸ்ட போட்டு வச்சிருக்கீ. நீ இழுக்காத, உனக்கு இழுச்சிட்டு இருக்க பாய். பூஸ்டர் போட்டு வச்சிருக்கேன். மஞ்சள் தூள். நானாச்சும் மஞ்சள் தூள் பூஸ்ட் போடி. അമ്മ അമ്മ വല്ലതും തരണം അമ്മ. കഴിച്ചിട്ട് 4 ദിവസമായി. എന്തെങ്കിലും തരണേ. രച്ചു, നിനക്കെന്നെ ഓർമ്മയില്ലേ? ഞാൻ കിച്ചുവാ, നമ്മൾ ഒരുമിച്ച് പഠിച്ചത്. എടി കിച്ചു, നീയാ? നീ എങ്ങനെ ഈ അവസ്ഥയിലായേ? ഞാനാടി, എല്ലാരും നല്ല നിലയിലെത്തി, ഞാൻ മാത്രം കടം കയറി മുടിഞ്ഞു. കയ്യിലെ ആകാശം കേറി രച്ചു. ഈശ്വര, ഇവളെ കണ്ടതെന്റെ ഭാഗ്യ. ഇവളിപ്പോ നല്ല നിലയിലെത്തിന്ന് തോന്നുന്നുണ്ട്. എനിക്കൊരു നല്ല ജോലി വാങ്ങിച്ചു തരാനോ ഭഗവാനെ. നീ ചുറ്റും നോക്ക്, എത്ര ആൾക്കാരാ. നീ അവിടെ ആരുമില്ലാത്തോടത്ത് പോയി പിച്ചതേണ്ടിയ എങ്ങനെ നിന്റെ കടം വീടാനാ? സന്ധ്യാസമയ, എല്ലാരും ജോലി കഴിഞ്ഞ് വരുന്ന സമയ. വേഗം പോയി പിച്ചെടുത്തോ. குணா குணா சொல்லு. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம். ஏய் எங்க போறா? நீதான் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டிய. லூசு, ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் தண்ணி எடுத்துருவான்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள போற
அதுக்கு தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லு. 1 இல்ல 2 இல்ல 3 இல்லன்னு இருக்க. பழக தோசண்டி எனக்கு. நிறைய பேர் உன்ன மாதிரி தான் இருக்காங்க. சரி சரி போய் எடுத்துட்டு வா, கோச்சிக்காத. கையில கேஷ் வச்சிருக்க, மேல்கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும். கேஷா? கேஷ் எதுவும் இல்லையே போனா. கேஷ் இல்லன்னு முன்னாடியே தெரியும்ல உனக்கு? தெரியும். அப்புறம் எதுக்கு இருக்கிற மாதிரி டவுசர்ல கை விட்டு இப்படி ஆட்டிட்டு இருக்க? காசு இருந்தா பாக்கெட்ல தானே இருக்கும். அந்த பழகு தோசத்துல அப்படி கையை விட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன். பழக்க தோசைன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க எக்ஸ் வீட்டுக்கு போன மாதிரி இப்பவும் போயிட போறேன். அவன் புருஷன் தான் இருப்பான். அதெல்லாம் முத்திர போறான். ஒருவேளை நேற்று போயிட்டு உதவ வாங்கிட்டு வந்தது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? யாரு பயந்தா? வாங்க குடுக்கலாம். இந்தாங்க இத படிங்க. என்ன இருந்தாலும் சிரிக்கவே மாட்டான்றான். இரு காமெடி பண்ணுவோம். உன் புள்ள சிரிக்கிற மாதிரி தெரியல. பாத்தீங்கல்ல, ஏங்க இப்ப எதுக்கு ரோட பெருக்கிட்டு போறீங்க? இல்லங்க, நேத்து நீங்க இந்த பக்கமா நடந்து போகும்போது உங்க கால்ல ஒரு கல்லு குத்திச்சு. அது உங்களுக்கு வலிச்சதோ இல்லையோ, என் மனசுக்கு ரொம்ப வலிச்சது. அதனால தாங்க இனிமே உங்க கால்ல எதுவுமே குத்தக்கூடாதுன்னு இந்த ரோடு ஃபுல்லா பெருக்கினே போறேன். சரி, கையில எதுக்கு டிஃபன் பாக்ஸ்? நான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்களை பத்தி கேட்டேன். டெய்லி வேலைக்கு போகும்போது சாப்பிடாம போவீங்களாமே, அதாங்க நான் டிஃபன் எடுத்துட்டு வந்தேன். கேரிங் பண்றேன்னு கேவலமா பண்றான். ரிஜெக்டட். ஏங்க டெய்லி உங்களை பார்க்கணுன்றதுக்காக வேலையில பர்மிஷன் கேட்டு என்ன வேலையை விட்டே தூக்கிட்டாங்க. உங்களை யாருங்க வேலையை விட்டு என்ன பார்க்க வர சொன்னா? அப்பதானங்க உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்காக எவ்வளவு எஃபர்ட்ஸ் போடுறேன்னு. இந்தாங்க தண்ணி. இது மாதிரி உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க. எஃபர்ட் போடுறேன்னு இழுச்சிட்டு இருக்கான். ரிஜெக்டட். விழுந்து சாவுது பார். வாவ், என்னையே கண்டுக்க மாட்டான். அப்ப எந்த பொண்ணையே கண்டுக்க மாட்டான் போல. கீழே விழுந்துட்டேன், கால் வலிக்குது, என்ன கொஞ்சம் அங்க விட்டுறீங்களா? முடியாதுப்பா. என்கிட்டயே இவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுறான், அப்ப மத்த பொண்ணுங்கிட்டயும் ஆட்டிடியூட் காட்டுவான் போலயே. என் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நான் நிறைய பொண்ணுங்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உனக்கு கொஞ்ச நேரம் தான் டைம் தருவேன், ஓகேவா? நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசுறான்னு தெரிஞ்சும் அந்த பொண்ணுங்க பேசுதுன்னா அந்த பொண்ணுங்களை எப்படி ட்ரீட் பண்ணிருப்பான்? ஐ லவ் யூங்க. அப்போ உன் போனை கொடு. இதுக்கு மேல உன் பாஸ்வேர்டு எல்லாமே என்கிட்ட தான் இருக்கணும். எங்க போறதுனாலும் என்கிட்ட கேட்டு தான் போகணும். என்ன பண்றதுனாலும் என்கிட்ட கேட்டு தான் பண்ணணும். வாவ், எவ்வளவு பொசிசிவா இருக்கான். ஓகேடா புருஷா. திரும்ப திரும்பலாம் சொல்லி தர மாட்டான். ஒரு தடவை தான் சொல்லி கொடுப்பேன். அந்த உப்பை எடு. இந்தாங்க அத்தை. இது உப்பா? இது உப்பா? இது சக்கரை சக்கரை சக்கரை. லைட்டா போட்டுக்க. சரிங்க அத்தை. அந்த தோரம் பருப்பை எடு. சரிங்க அத்தை. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அத்தை. இதை எடுத்துட்டு போய் வை. எங்க அத்தை வைக்கிறது? எங்கயாவது வெயி. எங்க இவள காணா? எங்க போயிட்டு வர? தோரம் பருப்பு ரூம்ல வச்சுட்டு வந்தேன் அத்தை. ஏன் உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வர வேண்டியது தானே? சரிங்க அத்தை. ஏய் 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 ஏய், இங்க வா. நான் இல்லாம என்னதான் பண்ணுவேன்னு தெரியல. நீங்க இல்லைன்னா ஜாலியா இருப்பாத்த. ஆமா அத்தை, நீங்க வீட்டுல இல்லாதப்ப கேக்குறீங்களா இல்ல டோட்டலா இல்லாதப்ப கேக்குறீங்களா?
குடும்பம்னா முன்னப்பினா இருக்கத்தாண்டி செய்யும். இதுக்கெல்லாம் யாராவது போய் டைவர்ஸ் பண்ணுவாங்களா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாதாண்டி குடும்பம் நல்லா இருக்கும். எது ஒரு வாரத்துக்கு என் வீட்டுக்கு வரையா? சரிடி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. என் புருஷன் இருக்கானே 1ஆம் நம்பர் பொம்பளை பொறுக்கி. டெய்லி 5-6 பிள்ளைகள்கிட்ட பேசதான் செய்றேன். எல்லாம் என் தலை எழுத்து. சரி நீ கொஞ்சம் பார்த்து வா. இப்போ எதுக்கிட்டு வந்தாங்க? அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் நல்லாவே உத்தமே பத்தினி பையன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன என் ஃப்ரெண்டுக்கும் அவ புருஷனுக்கும் சண்டையாங்க. அதே ஒரு வாரம் நம்ம வீட்டுல வந்து இருக்கிறேன்னு சொன்னா. அதுக்கே உன்னைய பொம்பளை பைக்கின்னு சொன்னாதே உன்னிட்ட அண்ணன்னு பேசுவா. இப்போ நீ என்ன சந்தேகப்படுறியா அவளை சந்தேகப்படுறியா? உன்னைய போய் சந்தேகப்படுவேனா? உன்னைய தாண்டா சந்தேகப்படுவேன். ஏண்டி அவ புருஷனை பிடிக்கிறனா அவ டைவர்ஸ் பண்ணிட்டு போறா, என்னமோ பண்ணிட்டு போறா, நீ எதுக்கு அதுக்கு மூக்கு நுழைச்சுக்கிட்டு இருக்க? அவளை எதுக்குடா டைவர்ஸ் பண்ண சொல்ற? அவ டைவர்ஸ் பண்ற உனக்கு என்னடா சம்பந்தம்? அவ என்னமோ பண்ணிட்டு போறா, எனக்கண்ணா? நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. அத்தை, இது மாமாட்ட கொடுத்து படிக்க சொல்லுங்களேன். இத படிச்சா என்னமா ஆகும்? நீங்க கொடுத்து படிக்க சொல்லுங்க அத்தை. இந்தா இத படி. என்னம்மா சந்தோஷமா சிரிக்கிறாரு? இந்த மாதிரி சிரிச்சு பார்த்ததே இல்லையா? அம்மா என்னதாம்மா எழுதி கொடுத்தா இப்படி சந்தோஷமா சிரிக்கிறாருமா? நீங்க கொடுங்க அத்தை, நான் படிச்சு காட்டுறேன். உங்களுக்கு வேற பொண்டாட்டி வேணும்னா நல்லா சிரிங்க. ரோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும், சிரிக்காத நாளில்லையே. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.